நீங்க இறங்குற காரியத்துல ஒரு வேளை உங்களால ஜெயிச்சுக்க முடியல அப்படின்னு சொன்னா, ஜெயிச்சுக்கிறதுக்கு உங்ககிட்ட 3 காரியங்கள் தேவைப்படுங்க. ஒண்ணு உண்மை, மற்றையது நேர்மை, 3வது தைரியம். இந்த 3 உங்களுக்குள்ள இருந்துருச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன், உங்களை ஜெயிச்சுக்க யாராலும் முடியாது. இந்த 3 உங்களுக்குள்ள இருக்கணும் அப்படின்னு சொன்னா உங்களுக்கு அபிஷேகம் வேணும். அபிஷேகம் என்று சொல்லுகிற வேளையில அது பரிசுத்தாவியானவருடைய அபிஷேகம். சரி, பரிசுத்தாவியானவருடைய அபிஷேகத்தை எப்படி பெற்றுக்கொள்றது? அது ரொம்ப சிம்பிளுங்க. லூக்கா நற்செய்தி 11வது அதிகாரம் 13வது வசனத்தை வாசிச்சு பாருங்க. நீங்க அப்பா கிட்ட கேட்பீர்களாக இருந்தால், உங்களுக்கான அபிஷேகம் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்பீர்களாக இருந்தால், அவர் உடனடியாக பரிசுத்தாவியானவருடைய அபிஷேகத்தை உங்க மேல பொழிவாரு. பரிசுத்தாவியானவர் உங்க மேல வந்துட்டார் அப்படின்னு சொன்னாலே உங்களுக்குள்ள உண்மையும் நேர்மையும் தைரியமும் தானாக வந்துடும். இதற்கு ஒரு சிறந்த உதாரணம் இன்னைக்கு வாசகம். திருத்தூதர் பணிகள் உள்ள நாம ஸ்தேவான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இறை மனிதரை சந்திக்கிறோம். அவருக்குள்ள பரிசுத்தாவியானவரினுடைய அபிஷேகம் இருந்தது. அதனாலதான் அவர் ஒரு தனி மனுஷனாக இருந்த பொழுதிலும், அவரை எதிர்த்து ஒரு பெரிய கூட்டமே வந்த போதிலும் அவரை ஜெயிச்சுக்க யாராலும் முடியலைங்க. ஏன்னா அவர் பரிசுத்தாவியானவருடைய வல்லமையை கொண்டிருந்தார். அதனால அவர்கிட்ட உண்மை இருந்துச்சு, நேர்மை இருந்துச்சு, அவர் இறங்கி செயல்பட்ட காரியத்துல தைரியம் இருந்துச்சு. உங்க லைஃப்ல நீங்க ஏதாவது ஒரு காரியத்துல இறங்கணுமா, முதல்ல உங்களையே நீங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நீங்க உண்மை உள்ளவரா இருக்கிறீங்களா, நேர்மை உள்ளவரா இருக்கிறீங்களா, நீங்க இறங்க போற காரியத்துல தைரியத்தோடு இறங்கக்கூடியவரா இருக்கிறீங்களா அப்படின்னு நீங்க அப்படி சிந்தித்து தியானித்து இறங்குவீர்களாக இருந்தால் பரிசுத்த ஆவியானவருடைய துணை எப்பொழுதும் உங்க கூடவே இருக்கும். உங்களை ஜெயிச்சுக்க யாராலும் முடியாது. வாழ்க்கையில சிகரங்கள் உயரங்களாக ஆமென்.